ஆபரேஷன் சிந்தூர் அங்கே காஷ்மீரிலே பஹல்காமிலே தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு எதிராக எதிர்வினையாக துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டு அது தொடர்ச்சியாக ஒரு சின்ன போர் மாதிரியே ஆகிட்டு ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக ஒரு பதட்ட சூழல் இருந்து இந்தியா பக்கமும் கூடுதலாக ஒரு பலிகள் நடந்தது. உயிர் பலி நடந்தது. பாகிஸ்தான் தரப்பில் உயிர் பலி நடந்தது. ஒரு வழியாக அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணி அது தடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு நிம்மதின்னு நினச்சிக்கலாம். ஒரு போருங்கிறது எப்பயுமே எளிய மக்களுக்கு தான் பெரிய பாதிப்பை தரக்கூடியது. அந்த விதத்தில் எளிய மக்களாகிய பொதுமக்களாகிய நாம் இதனால் ஒரு நிம்மதி அடைஞ்சிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு சில கேள்விகள் வருது. ரைட்டு, நீங்கள் காஷ்மீரில் இந்த தாக்குதல் நடக்குது. அதுக்கு உடனே நீங்கள் துல்லிய தாக்குதல் நடத்துனீங்க. ஏற்கனவே அந்த புல்வாமாவில் தாக்குதல் நடத்தி நீங்கள் துல்லிய தாக்குதல் நடத்துனீங்க. இப்போ நம்மளோட கேள்வியெல்லாம், இங்கே நம்ம காலுக்கு கீழே இலங்கைன்னு ஒரு சுண்டக்கா நாடு இருக்குது. அவன் நம்ம அந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவன் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்னு சொல்லக்கூடாது, இந்திய மீனவர்கள். இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்க போனால் அவங்கள சுட்டு கொல்றான், அடித்து தாக்குதல் நடத்தலாம். அதுபோக படகுகளை உடச்சி நொறுக்கிறான், படகுகளை கைப்பற்றிட்டு போனான், படகுகளை நாங்கள் திருப்பி தரவே மாட்டோன்ட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறான். அதுபோக நம்ம மீனவர்களுக்கு போயிட்டு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபான்ட்டு ஃபைன் போடுறான். இது எல்லாமே மிகப்பெரிய அராஜகமாக இருக்குது. இந்த அராஜகத்துக்கு எதிராக நம்ம இராணுவத்தை ஒரு முறையாவது இந்திய அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கிறா? இல்லவே இல்லை. சரி, இப்போ மீனவர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு ஒரு தீர்வு காணணுன்ட்டு வெளியுறவுத்துறை போயிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் படகுகளை கைப்பற்றாதீர்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபைன் போடாதீங்க, துப்பாக்கி சூடு நடத்தாதீங்க, தாக்குதல் நடத்தாதீங்கன்னு அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்காம தான் இதுவரைக்கும் பெருசாக இல்லை. நம்ம முதல்வர் தான் ஒவ்வொரு தடவையும் அது முதல்வர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. எந்த முதல்வர் வந்தாலும் சரி, கலைஞர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து, இப்போ எடப்பாடி இப்போ மு.க. ஸ்டாலின் காலம் வரைக்கும் நாங்கள் நம்ம கடிதம் அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அவங்க ஏதோ கடிதம் அனுப்புனா தான் அவங்களுக்கு அந்த தாக்குதலே தெரியுங்கிற மாதிரி அதுக்கப்புறமா ஒரு நேரம் பதில் சொல்லுவாங்க, ஒரு நேரம் பதில் கூட சொல்ல மாட்டாங்க. ஏங்க, ஒரு சுண்டக்கா நாடான இலங்கையை நீங்கள் தட்டி வைக்கிறதுக்கு இராணுவ வலிமையை வச்சு தட்டி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் அதை முயற்சி பண்ண மாட்டீங்க? கச்சத்தீவை நிமிடங்களில் நம்மளால் கைப்பற்ற முடியும். ஏன்னா கைப்பற்றினா நமக்கு நம்மகிட்ட நல்லா நிம்மதியாக மீன் பிடிக்கிறது நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் பண்ண மாட்டீங்கன்னா அது உங்களுக்கு வியாபாரத்துக்குரிய நாடாக பார்க்குறீங்க. ஏன்னா வியாபாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறக்காக அவங்ககிட்ட நட்புறவுன்னு சொல்லியிருக்கீங்க. மீனவர்கள் போனால் போயிட்டு போகிறாங்க, எங்களுக்கு கார்ப்பரேட்டுகளின் வியாபாரம் தான் முக்கியம்னு இருக்கீங்க. இந்த போக்கு எதனால்? இந்த கேள்வி இப்போ எழுது. ஏன் இலங்கையோட இந்த தமிழக மீனவர்களை, இந்திய மீனவர்களை தாக்குதல் நடத்தும்போது அதுக்கு எதிராக இராணுவத்தை கொண்டு போய் தாக்குதல் நடத்த முடியும்? இந்த கேள்விக்கு இந்திய அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.